கஷ்டப்பட்டவங்க ஏதோ உங்கள் பிள்ளைக்கு மாதிரி பார்த்து எங்களுக்கு செய்யுங்க. கண்டிப்பாக சாமி. ஓகேண்ணா, பார்த்து நல்லபடியாக கண்டிப்பாக முடிச்சுடலாம் சாமி. அப்பாயின்மெண்ட் வெளியே வச்சு வாங்கக்கூடாது. சரி அதான் உள்ளே வந்துட்டேன். சரி, இப்போ அப்பாயின்மெண்ட் எப்போ வரும் சாமி? இன்னைக்கு பேப்பர் வந்துடும் சாமி. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி, அவ்வளோ அந்த பேப்பர் வாங்கி கொடுத்துறேன். சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொரியர் வந்துடும். சர்டிஃபிகேட் வந்து எல்லாமே சென்னைக்கு தான் போயிடும். சரி, சென்னைக்கு வந்து ஆஃபீஸுக்கு கொடுக்குறோம். அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சென்னைக்கு வர மாதிரி இருந்தது, சென்னைக்கு வர தேவையில்ல. சரிங்களா? அது நம்ம ஆஃபீஸ்னா அதனால் ஃபார்மெட்டாக நான் பார்த்து பண்ணிக்கிறேன். நான் குழந்தை இது பண்ணுறேன். சரிங்களா? நான் கொரியர் வந்துடும் உங்கள் சர்டிஃபிகேட். அதில் வந்து பிரச்சனை இருக்காது. நீங்கள் கொடுத்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொரியர் வந்துடும். கேஷ் போட்டு விட்டுருணும். சரி போயிட்டு போட்டு அது வந்து சொன்ன மாதிரி பணத்தை போட்டு விடுங்க. மேலே ஆஃபீஸுக்கு போகணும். ஆமாம், அது போனால் தான். சரி, அப்போ அந்த மாதிரி வெயிட் பண்ணுவா. வெயிட் பண்ணுவேன். சரி சரி. வீட்டுக்காரி தம்பி தான், சித்தப்பா பையன் தான். சொன்னார் சாமி சொன்னார். சாமி நம்ம இதெல்லாம் வந்து இருந்தால் டைரெக்டாக சொல்லிடுவோம் சாமி. அது சின்னப்பா சாமிக்கே தெரியும். சரிங்களா? இதுதான் நான் சாமி நடக்கும், இவ்வளோ தான், இப்படி தான் போவோம்னா அப்படி தான் போகும். இதுதான் நம்ம டைரெக்டாக எதுவுமே விட்டுருவோம். பார்ட்டி நேராக போகும். நீங்கள் வரீங்கன்னா நேராக ஆஃபீஸில் யாரை பார்க்கணும், எது பார்க்கணும், போய் கட்டுருவோம். அவங்க நம்ப கொடுத்துருவாங்க, அவங்க ஃபாலோ பண்ணி சொல்லிவிடுவோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க சாமி. இதெல்லாம் நீங்கள் பார்த்து. சரி. வேலை வாங்கிட்டாருன்னு சொல்லி திமுக கட்சியை சேர்ந்த மார்க்கண்டே மூலியமாக திமுக கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய சின்ன பெருந்திர மூலியமாக நாங்கள் ஒரு 4.5 லட்ச ரூபா பணம் கட்டணும். வேலை வாங்கிட்டாருன்னு சொல்லி 6-7 மாதம் ஆகுது. இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. ஆர்டர் காப்பின்னு சொல்லி நர்சிங்க்கு டிப்ளமா முடிச்சிருக்கேன். நான் நர்சிங் படிச்சிருக்கேன். வேலை வாங்கிட்டாருன்னு சொல்லி 4 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க. 6-7 மாதம் ஆச்சு. அவங்க சொல்லி ஆர்டர் காப்பி வாங்கி கோயில்பட்டி ஜிஹெச்சில் எங்களுக்கு ஆர்டர் காப்பின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஆர்டர் காப்பி வந்து ஆனால் போலி, ஃபேக்கான ஆர்டர் காப்பி. ஆர்டர் காப்பி வச்சு நாங்கள் அடுத்து கோயில்பட்டி ஜிஹெச்சில் போய் நாங்கள் வேலைக்கு போன அந்த டேட்டு படி நாங்கள் பார்த்து ஜாயின் பண்ண போகும்போது அவங்க வந்து இது ஃபேக்கான இது, அதனால் வேலைக்கு நீங்கள் சேர முடியாது அப்படின்னு சொல்லி எங்களை திரும்ப அனுப்பிவிட்டாங்க. அதை வந்து நாங்கள் திரும்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கல. அவங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு ரீப்ளையுமே இல்லை. அது போக நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் தூத்துக்குடியில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அங்கேருந்து எங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. இன்ன வரைக்கும் 6-7 மாதம் ஆகுது. நாங்கள் ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. தயாநிதி மாறன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 1.5 லட்ச ரூபா போட்டு விட்டோம். அப்புறம் 3.5 லட்ச ரூபா கையில், மொத்தம் 4.5 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபா மீசை மனோகரன் சொல்லிட்டு அவங்களுடைய கோயில்பட்டி ஜிஹெச்சுக்கு முன்னாடி அவங்களுடைய கையில் வச்சு நாங்கள் பணம் கொடுத்தோம். அவங்களும் ஃபோன் பண்ணால் எந்த ஒரு பதிலுமே இல்லை. இது எங்களுக்கு எப்படி நாங்கள் சொல்கிறதுன்னு தெரியல. எங்கே திருநெல்வேலி ஐக்கிரவுண்ட் ஆஸ்பத்திரிக்கு அங்கே வர வச்சு எங்களை காப்பீட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காப்பீட்டில் மனு கொடுக்குற மாதிரி என்னையை வச்சே எழுதி கொடுத்து வேலைக்கு சொன்னாங்க. அதுவும் எங்களுக்கு ஃபேக் ஐடி, அதுவுமே பொய்யான தகவல் சொல்லி எங்களை வர வச்சு தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் அலைய வச்சே தான் மிச்சம். அவங்க எந்த ஒரு வேலையுமே இது வரைக்கும் வாங்கி தரல எங்களுக்கு. இப்போ பணம் வந்து எங்களுக்கு திரும்ப வரணும். அதுக்கு நீங்கள் தான் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். தயாநிதி மாறன் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து யார் பணம் போடுறது? அவங்க தான் பணம் போட சொன்னாங்க. சின்னப்பர் மூலியமாக தான் நாங்கள் பணம் கொடுத்தது. அக்கௌண்ட் நம்பர் யார் கொடுத்தா? அக்கௌண்ட் நம்பர் அவர் தான் கொடுத்தாரு. சின்னப்பர் தான் பணம் கொடுத்தாரு. அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்தாரு. அவங்க யாரும் பேசல உங்கள்கிட்ட? அவங்க எங்களுடைய ஃபோனில் சின்னப்பர் மூலியமாக தான் ஃபோனில் எங்களுக்கு தொடர்பு கொண்டு. ஆமாம், ஒரு தடவை பேசி எங்களை வந்து பணம் வந்து கேட்டதுக்கு வந்து எங்களுக்கு பயமுறுத்துறாங்க. என்ன சொல்கிறது, பணம் நாங்கள் நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்கின மாதிரி பணமே நீங்கள் வாங்கிக்கிட்ட மாதிரி ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை சொல்கிறாங்க. ஆமாம், நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் வாங்காமல் எப்படி ஒத்துப்போம்? மாவட்டம் எட்டயபுரம் ஆர்சித்திரிலேருந்து நான் பேசுகிறேன். என்னுடைய மக டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்குது. என்னுடைய மக வேலை விஷயமாக வந்து சின்னப்பருங்கிற என்னுடைய தெருவை சேர்ந்த ஆர்சித்திரிவை சேர்ந்த சின்னப்பர் என்பவர் வந்து வேலை இருக்குது, பணம் கிட்டுனா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4.5 லட்ச ரூபா எங்களிடம் கேட்டாங்க. நாங்கள் ஒரு தயாநிதி மாறன் சொல்லி அவங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தாங்க. அதில் ஒரு 1.5 லட்ச ரூபா நாங்கள் போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் 3 லட்ச ரூபா வந்து கோயில்பட்டி சிஹெச்சில் வச்சு மனோகரன் என்பவரிடம் கையில் 3 லட்ச ரூபா கொடுத்து ஒரு 6-7 மாதம் ஆகுது. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் தூத்துக்குடியில் போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம், எஸ்பி ஐயாட்ட மனு கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்புறம் எட்டயபுரம் ஸ்டேஷன்லேருந்து
எங்கிட்ட வந்து ஃபோன் போட்டு கேட்டாங்க. மறுபடியும் நாங்கள் போனோம். அவங்க வந்தாங்க, ஐயா வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டாங்க. மறுபடியும் அவங்க செல்லுக்கு ஃபோன் போகிறது சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லி சரியான பதில் எங்களுக்கு அவங்க ஒன்றும் தெரியவும் இல்லை. வந்தவங்கள விட்டுட்டாங்க. போலி இது கொடுத்தாங்க. ஒரு ஆர்டர் காப்பி கொடுத்தாங்க. அந்த ஆர்டர் காப்பியை கொண்டு போய் அந்த டேட்டு பிரகாரம் நாங்கள் கோயில்பட்டி சிஹெச்சில் போய் சேரணும்னு போகிறோம். இது போலி ஆர்டர், இது சேர முடியாது, உங்களை யாரோ ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல போய் தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவங்களை தொடர்பு கொண்டு எல்லாருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சரியான முறையில் பதிலுக்கு தெரிவிக்கலையா. நாங்கள் 3 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கிக்கிட்டு இருக்கோம். 6-7 மாதம் ஆகுது. நான் வந்து மேலே தொழில் தான் பார்க்குறேன், கிளாரினட் வாசிக்கிறேன். என்னால் வட்டி கட்ட முடியாது. இதை தமிழக அரசு முதலமைச்சர் எல்லாம் நடவடிக்கை எடுத்து எனக்கு பணம் திருப்பி தர முடியாது. எங்களுக்கு தாழ்முறை கேட்டு கொடுக்குறீங்க.